நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக இந்த காணொளி மொழி உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல எங்களோடு அவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, அநேகருடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் குத்தப்பட்டு ஆண்டவரே, கர்த்தருக்காக எதையாவது செய்யணுங்கிற வைராக்கி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஊற்றப்படுவதாக. ஆவியானவரே, நீ ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கிறோம் பாருங்க. எபேசியர் 4:13 அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதர்களாகவும் ஏற்படுத்தினார். பாருங்கள் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாருங்கள், ஒரு 5 விதமான ஊழியத்துக்காக ஆண்டவர் இந்த எழுப்புதலுக்காக துறையுமா ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த 5 விதமான ஊழியத்தை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஏசையாட்ட கேட்டது போல தான், ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன், காரியமாக யார் போவா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், அந்த சேனலுடைய மூலியம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களோட பேசி கொண்டு இருக்கிறாரு. இந்த கடைசி கால தரிசனத்துக்காக தேவன் என்ன செஞ்சுக்கிறாரு, நம்மளை என்ன செய்கிறாரு, பலனுள்ள ஆவியை கொடுத்து என்ன செய்கிறாரு, அந்த தேவ திட்டத்துக்கு நேரம் என்ன செய்கிறாரு, அழைத்து கொண்டு போகிறாரு. அந்த தரிசனம் அந்த 5 விதமான ஊழியத்தை செய்கிறதுக்கு தான். இந்த 5 விதமான ஊழியம் செய்யும்போது எழுப்புதலை என்ன செய்யும், அந்த 5 விதமான ஊழியத்தில் தான் அந்த எழுப்புதல் வெளிப்பட போகுது. பாருங்கள், தீர்க்க தரிசன ஊழியமும் அதே மாதிரி சுவிசேஷ ஊழியமும் குணமளிக்கிற ஊழியமும் அற்புதங்களை செய்கிற ஊழியமும் என்ன செய்கிறது, அதோடு வெளிப்படுகிறது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை என்னை என்ன செய்கிறாரு, முன்குறித்திருக்கிறாரு. அந்த தேவ திட்டத்துக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை என்னை என்ன செஞ்சுக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. அந்த 5 விதமான ஊழியத்துக்கு, அந்த 5 விதமான ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை என்ன செய்கிறார், முன்குறிக்க போய் தான் இந்த சேனல் மூலியம் நம்மளோடு என்ன செய்கிறாரு, பேசிகிட்டே இருக்கிறாரு. 1 தீமோத்தேயு 2:7 பாருங்கள். பவுல் சொல்கிறார் பாருங்கள் தீமோத்தேயுக்கு, அதற்காக நான் பிரசங்கம் பண்ணவும் அப்போஸ்தலராகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தை சத்தியத்தை விளக்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்கு உண்மையாகவே செய்கிறேன். பாருங்கள், தெளிவாக சொல்கிறாரு தீமோத்தேயுக்கு. பவுல் எழுதுகிறாரு, எதற்காக நம்ம பிடிக்கப்பட்டோமோ. பாருங்கள், தெளிவாக சொல்கிறார், எதற்காக நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலராகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிற நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவின் உண்மையே சொல்லுகிறேன். ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட பிரசங்கத்துக்காகவும் அப்போஸ்தலர்களுக்கும் விசுவாசத்தை பெருக பண்ணுறதுக்கும் என்ன செய்கிறாரு, நான் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் நிறைவேற்றி வந்துட்டே இருக்கிறேன். தீமோத்தேயு, நீயும் என்ன செய்ய, உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில் நீ விட்டுறாத. அவர் தெளிவாக சொல்கிறாரு. அப்படின்னா தான் நம்ம காலத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும், நம்ம காலத்தில் ஒரு அறுவடைகளை பார்க்க முடியும், நம்ம காலத்தில் ஒரு அற்புதங்களை பார்க்க முடியும், நம்ம காலத்தில் ஒரு வல்லமைகளை பார்க்க முடியும், நம்ம காலத்தில் நமக்குள்ளே இருக்கிற தேவனை நம்ம வெளிப்படுத்த முடியும். அந்த பிரசங்கத்தை விட்டுறாத, நீ அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர் ஊழியத்தையும் விட்டுறாத, நீ விசுவாசத்தையும் சத்தியத்தையும் என்ன செய்ய, அவங்களுக்கு நல்ல பெருக பண்ணி என்ன செய்ய, அவங்களுக்கு என்ன செய்ய, விதைச்சிக்கிட்டே விட்டுறாத அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு பவுல் தீர்க்கமாக தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். பாருங்க, அதே போல தான் அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த 5 விதமான ஊழியத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்கும் போதிக்கிறதுக்கும் அதே மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும் அப்போஸ்தலர் ஊழியத்துக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரு, நியமிச்சிருக்கிறார். அந்த நியமிச்சப்பட்ட ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிந்திருக்கிறார். அந்த தெரிந்திருக்க போய் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவன் கிரியத்தக்கிற பலன்
அழிக்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. இப்போ அப்படி கிடையாது. அப்போஸ்தலர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பலத்த காரியங்களையும் பலத்த வல்லமைகளையும் என்ன செஞ்சார், நடப்பிச்சார். அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை நமக்கு முன்னக்கூட்டியே வெளிப்படுத்தி அந்த 5 விதமான ஊழியங்களை போதிக்கணும், சத்தியத்தை போதிக்கணும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா சபைகளில் இன்றைக்கி அநேக சபைகளில் சத்தியத்தை போதிக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா நாமத்தை சொல்லி என்ன செய்கிறாங்க, ஜனங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறாங்க. எப்படி வஞ்சித்து வைத்திருக்கிறாங்கன்னா தசமபாகத்தை கட்டாயம் செலுத்தணும், அதை மாதிரி காணிக்கை செலுத்தணும், இதை முன் உதாரணமாக வச்சு தான் ஊழியம் செய்கிறாங்க. எவனுமே என்ன செய்யலை, ஊழியத்தில் ஜனத்தை என்ன செய்யலை, அந்த அப்போஸ்தலர் ஊழியத்துக்காகவும் அந்த 5 விதமான ஊழியத்துக்காகவும் எந்த மனுஷனை எழுப்பணும் அப்படிங்கிறது என்ன செய்ய நோக்கமெல்லாம் கிடையாது. தன்னை பெருமைப்படுத்தணும், தன்னை வெளிப்படுத்தணும். நமக்கு ஒரு ஊழியம் இப்படி இருக்குது, இந்த ஊழியத்தில் இவ்வளோ பேர் வர்றாங்க, இதை பார்த்து அநேகர் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் என்ன செய்கிறாங்களா ஒழிய அந்த ஊழியம் நடக்க ஒழிய அந்த 5 விதமான ஊழியத்துக்கு சீசர்களை அதுக்கு நேரம் கொண்டு போகணும், அதுக்கு நேரம் விசுவாசிகளை கொண்டு போகணும், அதுக்கு நேரம் தேவ திட்டத்துக்கு நேரம் ஜனத்தை திருப்பி கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்ன செய்யல, ஒரு மனுஷன் என்ன செய்யல பார்க்கல. அந்த நோக்கத்தை அறிவிக்கிறதுக்கு தான் அந்த கடைசி கால அந்த 5 விதமான ஊழியத்தை, அந்த 5 விதமான ஊழியம் இருந்ததான் அந்த சபை எழும்பும். அந்த 5 விதமான ஊழியம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, அவங்க சபைகளை என்ன செய்ய முடியாது, எழுப்ப முடியாது. அடுத்து கிளை சபைகளையும் ஸ்தாபிக்க முடியாது. கர்த்தர் ஒரு பெரிய திட்டங்கள் என்ன செய்கிறாரு, எழுப்புதலுக்குள்ள வைத்திருக்கிறாரு. சபை எழும்புனாதான் என்ன செய்ய முடியும், தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும். சபை எழும்புனாதான் கிராமத்துக்குள்ளேயும் பட்டணத்துக்குள்ளேயும் வீதிகளில் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும். சபையே எழும்பாமல் இருக்கும்போது எப்படி ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும்? சபைக்குள்ள கர்த்தர் சொல்றாரு, அறுப்பனையும் வேலையாட்களோ குறைவு அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. சீசர்களை உருவாக்குங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, அன்னைக்கு யாரு போதகம் பண்ணாங்களோ, அன்னைக்கு யாரு பிசாசுகளை துரத்துனாங்களோ, அன்னைக்கு யாரு என்ன அற்புதங்கள் அடையாளம் செஞ்சாங்களோ, அவங்க குடும்பமே ஊழியம் செய்து, அவங்க குடும்பமே தான் என்ன செய்து ஊழியத்தில் நிற்கதே ஒழிய விசுவாசிகளை எழுப்பணும், அவங்கள தரிசனத்துக்கு நேரம் கொண்டு போகணும், தெய்வ திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் எந்த மனுஷனுக்குள்ளே என்ன செய்யலை, அந்த வார வெளிப்படலை. இப்போ என்ன அப்படின்னா நானு அப்படிங்கிற இதை தான் என்ன செய்கிறாரு, ஊழியக்காரன் முழுவதும் ஓடிட்டுருக்காங்க. அந்த கடைசி கால திட்டத்துக்காக தான் ஆண்டவர் அந்த 5 விதமான ஊழியத்துக்கு தெரிந்து என்ன செய்யார், அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். அதே போல தான் இன்றைக்கி சபைகள் என்ன செய்யுது, அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது. ஆவிக்குள்ள வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்குது, மாமிசமான வாசல்கள் திறக்கப்பட்டு என்ன செய்யுது, அநேக இன்னைக்கு நிறைய சபைகளில் நிறைய ஊழியக்காரங்களை பார்க்குறேன். ஊழியக்காரங்க ஒரு சில ஊழியக்காரங்க என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் நான் அந்த சபைக்கு போகிற ஆளு ஆத்துமா நிறைய இருக்குது, அனலும் இல்லை குளிரும் இல்லை பிரதர், என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த ஜனத்தை வஞ்சித்து உள்ளே வைத்திருக்கிறாங்க. அன்னைக்கு இஸ்ரவேலி ஜனத்தை அடிமைப்படுத்தி வைத்தது போல் என்ன செய்கிறாங்க, அடிமைப்படுத்தி என்ன செய்கிறாங்க, எகிப்தில் அடிமைத்தனமாக வைத்தது போல இந்த ஜனத்தை அடிமைப்படுத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை பெருக பண்ணுவாரு, உங்களை என்ன செய்ய கீர்த்தி மகிழ்ச்சியுமா வைப்பாரு அப்படின்னு சொல்லி கள்ள உபதேசத்தை பண்ணி என் ஜனத்தோட இருதயத்தை கட்டி வைத்திருக்கிறாங்க. இதுக்கு என்னதான் செய்யறதுன்னே தெரியல பிரதர்ன்னு சொல்லி அநேக ஊழியக்காரங்க புலம்புறதை பார்க்குறேன். அதே மாதிரி நான் சில சபைகளுக்குள்ளே போவேன், ஆவிக்குள்ள சபைகளுக்குள்ளே போவேன். அந்த சபைகளில் ஒரு சில ஊழியக்காரங்க, இந்த சிஎஸ்ஐ சபைகளில் நான் உள்ளே போயிருக்கேன், அநேக சபையில், அதில் உள்ள சில சபைகளில் எழும்புறாங்க, என்ன செய்கிறாங்க, சில சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, ஒரு வாரம் அவங்களுக்குள்ள வெளிப்படுறத நான் பார்க்குறேன். அந்த சபைக்குள்ளே போய் நான் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவருடைய மகிமை இறங்குனதை பார்க்குறேன். கடைசி வரையும் நான் பிரசங்கம் பண்ணி அந்த பலிபீடத்திலேருந்து இறங்கி வெளியே வர துட்டி அந்த பிரசன்னத்தை உணர்றேன். இன்னைக்கு அநேக சபையில் அந்த பிரசன்னத்தை பார்க்க முடியல. அநேக சபைகளில் என்ன செய்யல, தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியல. கர்த்தர் விரும்புகிறார், என் பிரசன்னம் என்ன செய்யணும், சபைக்குள்ளே வெளிப்படணும், ஜனத்து மேலே இறங்கணும் என் பிரசன்னம். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் என்ன செய்ய முடியும், 5 விதமான ஊழியத்தை செய்ய முடியும். அந்த 5 விதமான ஊழியத்துக்காக என்ன செய்கிறாரு, அப்போஸ்தலர்களை வேறு பிரிக்கிறாரு, சீசர்களை வேறு பிரித்து என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு சகல அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. அன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் அழிஞ்சு போச்சு பாருங்க அந்த 5 விதமான ஊழியம். அவங்களோட பேதுரு, பிலிப்பு, யோவானு, அந்திரேயா, மத்தேயு அவங்களோட என்ன செய்யுது, அந்த 5 விதமான ஊழியம் முடிஞ்சு போச்சு. அதே 5 விதமான ஊழியத்தை
ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார். இந்த கடைசி காலத்தில் டிவி சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 5 விதமான ஊழியத்துக்கு ஒன்றையும் தெரிந்திருக்கிறார். மகனே மகளே, இளம்பெருன்னு இருந்துடாத. இந்த கடைசி கால தரிசனம், தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிற தரிசனம், தேவ நோக்கத்தை வெளிப்படுத்துகிற தரிசனம், அவர் உங்களே என்ன செஞ்சிருக்கிறாரு. அந்த கடைசி கால அந்த தரிசனத்துக்கு நேரம் என்ன செய்ய முன்குறிக்க போய் தான் என்ன செஞ்சுக்கிறோம். நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம். அந்த தரிசனத்தை இழந்துடாதீங்க. ஆண்டவர்கிட்ட நிற்கிறான், உட்காந்து கேளுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க? இன்னைக்கு அநேக பிள்ளைக்கு தரிசனம்னா என்னன்னு தெரியல, தேவ திட்டம்னா என்னன்னு தெரியல. பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரிகிற ஒரே ஒரு விஷயம் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆண்டவர் பரிதவிக்கிறாருங்க. யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாக போவா? இந்த பட்டணத்துக்குள்ள எனக்கு கொஞ்சம் ஜனங்கள் உண்டுன்னு சொல்கிறாரு. இந்த தேசத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொல்கிறாரு. இந்த ஜனத்துக்கு யார் உபதேசம் பண்ண முடியும்? கர்த்தர் சொல்றார், பக்தி உள்ளவனை எனக்காக ஏற்படுத்துவேன், என் துதியை சொல்லி வருவான், நான் தேவனுக்கு தேவனாக இருப்பேன். அந்த பக்தி உள்ளவனுக்கு யார் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை வணங்கி இருக்கிறாங்க. அது மூக்கிருந்து முகராது, அது காதிருந்து கேளாது, அது வாயிருந்து பேசாது. அவங்கள்ட்ட போய் அந்த சுவிசேஷத்தை பிரசாபப்படுத்துறதுக்கு அதுக்கு தான் ஆண்டவர் 5 விதமான ஊழியத்தை தேசத்தில் எழுப்ப விரும்புகிறாரு, எழுப்ப விரும்புகிறார். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், காலம் கடைசி ஆயிடுச்சுங்க. தேவை திட்டம் நிறைவேற போது. அவர் சொன்ன காரியெல்லாம் நிறைவேறிச்சு. அந்த சுவிசேஷம் தான் அவருடைய வருகைக்கு அடையாளம்னு சொல்லி, கடைசி கால அடையாளம்னு சொல்கிறேன். அந்த சுவிசேஷத்துக்காக தான் ஆண்டவர் உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறார். விட்டுறாதீங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை வச்சு என்ன வச்சிருக்கிறீங்கப்பா? நான் அந்த பூமியில் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்லப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே, தாய் கருவில் அதுக்கு முன்னே என்ன தெரிஞ்சிருக்கிறீங்களப்பா? என்னை எதற்காக தெரிஞ்சிருக்கிறேன்னு கேளுங்களேன். உங்களுக்கு தரிசனம் விளங்கிரும். இந்த பூமியில் எத்தனையோ பேர் மரிச்சு போயிருக்கிறாங்க, பிறந்து மறிச்சிருக்கிறாங்க, இந்த பூமியில் காலு வச்சு மறிச்சிருக்கிறாங்க. தெய்வத்திட்டு அறியாமல் அவர் சொல்கிறாரு, யோசுவாக்கு சொல்கிறாரு, மோசையோட தரிசனம் முடிஞ்ச உடனே பிரமாணத்தை கைக்குள்ளே வலதுபுறமாக இடதுபுறமாக சாயாமர், நான் மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறார். அதே போல் கர்த்தருடைய தரிசனத்துக்கு நேரம் ஓடுகிற அப்போஸ்தலர்களை கர்த்தர் தேடுகிறார். 5 விதமான ஊழியை செய்கிறதுக்காக சீசர்களை பரிதபிக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் பாருங்க, நம்மளை குறித்த பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறார். 5 விதமான ஊழியம் பாருங்க. பவுல் சொல்றார் பாருங்க, கொரிந்திய சபைக்கு, அன்றிலும் சகோதரர்களே, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருங்கள். பவுல் சொல்றாரு. பலபடி நான் சொல்றேன், கொரிந்திய சபைக்கு சொல்றேன், நான் பலபடி சொல்றேன். அவருடைய பாரம்லாம் என்னன்னா, எழுப்பிரட்டும், நான் சாகுக்குள்ளேயும் என்ன மாதிரி ஒரு அப்போஸ்தலரை பார்க்கணுமே அப்படி சொல்லி பவுலுக்குள்ளே இருந்த பாரம் ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லையே. நான் சாகுக்குள்ளேயும் தரிசனம் முடிச்சு சீசைகளை உருவாக்கணுமே, சபைகளை சாபிச்சு அநேகரை கர்த்தருக்கு நேராக திருப்பணுமே. கொரிந்திய சபையில் சொல்றாரு, பலபடியும் நான் பிரசங்கம் பண்ணுறேன். எதுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு தெரியுமா? ஜனத்தை எப்படியாவது சீசர்களை மாற்றிடணும். வசனம் சொல்லுது, பிதாவின் சித்தம் செய்யாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அந்த கடைசி கால தரிசனத்துக்காக தான் ஆண்டவர் என்ன செய்றார்? அவங்களை என்னை முன்குறித்திருக்கிறார். சும்மா ஒன்றும் முன்குறிக்கலைங்க. நான் டிவி சேனல் நேரமுக்காக நான் செய்தி கொடுக்கல, ஆண்டவர் பேசுறதுனால சொல்கிறேன். நான் அழலைங்க, ஆண்டு ஆவியானவர் அழுறாருங்க. கடைசி கால திட்டத்துக்கு பவுல் சொல்றாரு, பலபடியும் பிரசங்கம் பண்ணுறேன். கொரிந்திய சபையில் எவனாவது எழும்ப மாட்டீங்களா? அந்த பாரம் அழுத்துதுங்க.
தேவ திட்டத்துக்காக எவனாவது அந்த 5 விதமான ஊழியத்துக்கு எழும்ப மாட்டானா? கர்த்தர் சொல்றாரு, சங்கீதத்தில் சொல்றாரு, என்ன செய்யுங்க, அறுப்புக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதே போல தான் ஆண்டவர் கடைசி கால தரிசனம் தேவ திட்டம் விளங்கணும், தேசத்தில் விளங்கணும். அப்போஸ்தலர் பலபடி எழும்பணுங்க. 5 விதமான ஊழியம் சபைக்குள்ளே எழும்பணுங்க. ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் சனி ஜெபத்தில் ஜெபிச்சுக்கோங்க. சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்கிறேன், பலபடி பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு இன்னும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறேன், நீ எழும்பிற விட்டுறாத. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை என்ன செய்கிறார், முன்குறித்திருக்கிறார். தேவ திட்டத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, அழைத்திருக்க போய் தான் என்ன செய்கிறார், நம்மளோட இந்த பாகரங்களை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 17, 18, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனத்தை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பார்கள். இந்த கடைசி கால அபிஷேக ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலே ஊற்ற விரும்புகிறாரு. இந்த கடைசி கால பிரசங்கம் ஒருவனும் பண்ணலையே, இன்னும் அநேக ஜனங்களும் வெந்ததை தின்னுட்டு அவிதி வந்தா போயிடும்னு சொல்லி தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கடைசி கால தேவ திட்டம் விளங்கணுமே, கடைசி கால தரிசனம் தேசத்தில் விளங்கணுமே. அந்த தரிசனத்தை குறித்து ஒரு வசனம் பேசலையே. மாம்சமான யாவர் மேலே ஊற்றுவான்னு தானே சொல்கிறாங்க. தரிசனத்துக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு அவங்க மேலே அவர் ஆவியை ஊற்றுவான்னு சொல்லி யாருமே பேசலையே. இந்த எழுப்புதல் நேரத்துக்கு ஆச்சோம் இல்லாமா, ஆண்டவரே நன்றியோடு துடிக்கிறேன், சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த 5 விதமான ஊழியம் தேசத்துக்குள்ளே வெளிப்படட்டும், சபைகளுக்குள்ளே வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜபக்குள்ளுக்குள்ளேயும் வெளிப்படட்டும், ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளேயும் அந்த 5 விதமான ஊழியம் வெளிப்படட்டும். அப்போ அந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் சொல்கிறாங்க, அப்போ அந்த பாரத்தை வைக்க விரும்புகிறாண்டவரை அந்த 5 விதமான ஊழியம் ஒவ்வொரு மேலேயும் பிரசன்னமாக வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.